Hello everyone, welcome back to drsip. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பெஸ்ட் FLEXICAP fund for the year 2023 பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 51 ஃபண்ட் வந்து நம்ம வந்து கம்பேரிசன் எடுத்துக்கிறோம். நம்மளோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வைஸ் டாப் 10 நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் அப்ளை பண்ணி டாப் 4 சூஸ் பண்ணிட்டு ரிஸ்க் ரேஷியோஸை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைனல் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்ஃபா வைஸ் நம்ம டாப் 10 FLEXICAP fund சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பராக் FLEXICAP fund, PGM India FLEXICAP, HDFC FLEXICAP, Franklin India FLEXICAP, Union FLEXICAP, IDBI FLEXICAP, Edelweiss FLEXICAP, JM FLEXICAP, Canara Robeco FLEXICAP, Navi FLEXICAP வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து ஆல்ஃபா வந்து -1.04 நெகட்டிவ்ல இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு வெறும் 9 ஸ்கீமை நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த 9 ஸ்கீமுக்கு வந்து 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்ளை பண்றோம். ஸோ 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதோட கிராஃபிக்கல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் 5 ஸ்கீம்ஸ்க்கு, அடுத்த 5 ஸ்கீம்ஸ்க்கு இது டேட்டா வைஸ் நம்மளோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா PGM India FLEXICAP வந்து பார்த்தீங்கன்னா 94% ஆஃப் த டைம்ஸ் வந்து மோர் தென் 20% கொடுத்துருக்கு, இது ஹையஸ்ட். அதே மாதிரி 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து பராக் FLEXICAP வந்து 20% மேலே கொடுத்துருக்கு. ஓகே, 15 to 20%ல வந்து பார்த்தீங்கன்னா 32% of the time வந்து Franklin India FLEXICAP, HDFC FLEXICAP வந்து 39% of the times, Union FLEXICAP வந்து 50% of the times. ஓகே, FLEXICAP ஓட கேட்டகரியை பார்த்தீங்கன்னா FLEXICAP கேட்டகரியே வந்து 20% மேலே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3.66 times தான். ஓகே, 15 to 20% கொடுத்தது வந்து 38.46% of the times. ஓகே, அதர் 4 ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா Canara Robeco FLEXICAP வந்து 53.54% of times வந்து 15 to 20% கொடுத்துருக்கு. மோர் தென் 20% பார்த்தீங்கன்னா 38.58% of the times. ஓகே, அடுத்தது Edelweiss வந்து 15 to 20% கொடுத்தது வந்து 51.97%, மோர் தென் 20% கொடுத்தது வந்து 27.17% of the times. ஓகே, IDBI FLEXICAP வந்து 41.34% of the times வந்து 15 to 20% கொடுத்துருக்காங்க. 35.83% of the times வந்து மோர் தென் 20% கொடுத்துருக்காங்க. JM FLEXICAP வந்து 45.61% of the times வந்து 15 to 20% கொடுத்துருக்காங்க. 29.53% of the times வந்து more than 20% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி ஃபைனல் டிசிஷன் எப்படி எடுக்கலாம்னா ஆவரேஜ் பார்ப்போம். ஆவரேஜ்ல ஹையஸ்ட் நம்பர் எடுத்துப்போம். ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா PGM India FLEXICAP வந்து 26.33% ரிட்டர்ன்ஸ். இது வந்து 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ். வேற கேட்டகரி ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 14.34%. ஸோ நல்ல ஒரு பெட்டர் கம்பேர்ட் டு கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்துருக்கு 26.33. செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா பராக் FLEXICAP வந்து 25.15%. ஓகே, அப்போ தேர்ட் ஹையஸ்ட் நம்ம எடுக்கும்போது Canara Robeco FLEXICAP வந்து 19.83%. ஃபோர்த் நம்ம சூஸ் பண்ற ஸ்கீம் வந்து Union FLEXICAP வந்து 19.67. இந்த 4 ஸ்கீமுக்கும் இப்போ ரிஸ்க் மெஷர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் பண்ண போறோம். இப்போ ரிஸ்க் மெஷர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்ஃபா பார்த்தோம்னா பராக் FLEXICAP வந்து 7.91, PGM India FLEXICAP 5.63, Union FLEXICAP வந்து 1.32, Canara Robeco FLEXICAP வந்து 0.18. இப்போ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையஸ்டாக இருக்கோ அவ்வளோ பெட்டர். அடுத்தது பீட்டா வந்து ரிஸ்க், இது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் நமக்கு லெஸ் தென் ஒன் தான் ப்ரிஃபரபிள். இப்போ நம்ம சூஸ் பண்ண 4 ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் 1 தான். அடுத்தது ஷார்ப் ரேஷியோ, எடுக்கிற ரிஸ்க்கு என்ன ரிவார்டு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க, இது வந்து ஹையர் த வேல்யூ த பெட்டர். அப்போ இதுல PGM India FLEXICAP வந்து 0.88, பராக் FLEXICAP வந்து 1, இது வந்து ரொம்ப நல்ல குட் நம்பர். Union FLEXICAP வந்து 0.71, Canara Robeco FLEXICAP வந்து 0.66. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எவ்வளவு வாலட்டைலா இருக்குது அப்படின்றது, இது வந்து எவ்வளவு கம்மியா இருக்கும் அந்த வேல்யூ பெட்டர். ஸோ PGM India FLEXICAP வந்து 23, கம்பேர்ட் டு திஸ் பராக் FLEXICAP பார்த்தீங்கன்னா 19.38 கம்மி நம்பர். அடுத்தது Union FLEXICAP ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 21.47, Canara Robeco FLEXICAP வந்து 19.97. அடுத்தது R2, இது வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு கோரிலேட் பண்றாங்க, இதுல நம்ம செலக்ட் பண்ணதுல இண்டெக்ஸ் எது அவங்க கால்குலேஷன் எடுத்துட்டாங்கன்னா S&P BSE 500 இண்டெக்ஸ் தான் இந்த 4 ஸ்கீமுக்குமே எடுத்தது. S&P BSE 500 இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளவு இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 100 எடுத்தோம்னா எவ்வளவு கோரிலேட் ஆகுதுன்னா 92.62, இது வந்து 80.23. பராக் வந்து அந்த அளவுக்கு கோரிலேஷன் கிடையாது இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும். அதாவது Canara Robeco FLEXICAP வந்து 97.7, ஸோ இட் இஸ் நியர் டு த கோரிலேஷன் ஆஃப் இண்டெக்ஸ். அடுத்தது Union FLEXICAP வந்து 96.96, ஆல்மோஸ்ட் 97, இது வந்து ஆல்மோஸ்ட் நியர் டு த கோரிலேஷன் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது இன்ஃபர்மேஷன் ரேஷியோன்றது, இந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எடுத்த ரிஸ்க்குலாம்
எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் ரேஷியோ. இது வந்து ஹையர் த பெட்டர். இது வந்து பிஜிஎம் இந்தியா ஃப்ளெக்ஸிகேப் வந்து 1, பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் வந்து 0.6, யூனியன் ஃப்ளெக்ஸிகேப் வந்து 0.18 அண்ட் கனரா ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது, -0.31. ஓகே, இதில் நம்ம டாப் 2 சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப் எங்களோட சாய்ஸு. செகண்ட் பெஸ்ட் வந்து பிஜிஎம் இந்தியா ஃப்ளெக்ஸிகேப், இது எங்களோட சாய்ஸு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த 4 ஸ்கீமில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கண்டினியூ, அதை கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து இந்த 2023க்கான ரெக்கமெண்டேஷன் தான். இது இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸிகேப்லேயே இல்லை பிஜிஎம் இந்தியா ஃப்ளெக்ஸிகேப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு இதில் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அது வந்து எங்களோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா வருஷம் வந்து டாப் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஒரு அபவ் ஆவரேஜ் நல்ல ஒரு ஸ்கீம்ல, ஒரு கன்சிஸ்டண்டா அபவ் ஆவரேஜ் ஸ்கீம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து லாங்கர் டேர்ம்ல, ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளால பார்க்க முடியும். வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கீமை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.